எங்க வர்ற? என்ன வீட்டுக்கு போறேன்? என்ன உங்களோட வாழ்ந்து அடுத்து எங்க வர்றியா? வண்டி ஸ்டார்ட் பண்ணி தர்றேன். என்ன ஸ்டார்ட் பண்ண தெரியும்? என்ன செய்ய? ஓ, அது கிக்கு இல்ல, ஸ்டாண்டு. என்ன பீரோ 2000 ரூபாய் எடுத்தியலா? ஆமா, எடுத்தேன். நீ எனக்கு சாதனம் உனக்கு சாதனம் சொல்லி நமக்கு தான் கல்யாணம் முடிஞ்சல. நீ எல்லாம் நம்ம சாதனம் தான். என்னத்த கொஞ்ச நேரமா தேடிட்டு இருக்கே? நமக்கு பிரைஸ் இறகானையில பார்த்துக்கிடுங்க. மாமியார் இல்லையா பிள்ளை? இல்ல, மாமி கடைக்கு போயிருது. உனக்கும் கல்யாணம் முடிஞ்சு 2-3 மாசம் ஆகுது இல்ல? விசேஷம் ஒன்றும் ஆவே இல்லையா? உங்களுக்கு வயசு 10-70 ஆகுது இல்ல? கூட உள்ளவிய எல்லாம் செத்தாச்சு, நீங்க இனியும் சாவே இல்லையாக்கா? ஒரு 2000 ரூபா தருவீங்க? என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஒரு 1000 ரூபாய் என்ன தருவீங்க? என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஒரு 500 ரூபாய் என்ன தருவீங்க? என்கிட்ட ஒன்றும் இல்லை, மரியாதையா போயிருங்க. ஒரு 100 ரூபாய் என்ன தருவீங்க? நோட் அடிச்சு வச்சுட்டு வந்துருக்குதியலோ. எனக்கு நல்ல ஒரு படத்தை போட்டு விடுது. நம்ம கல்யாண கேசட்டா போடட்டா? எனக்கு வேற வேலை இருக்கு, போறியா? ஏறுங்க. என்ன? அம்மா வீட்டுல போன் பண்ணி இருந்தா சாயங்காலம் போவேன். என்ன என்னத்துக்கு நீ சும்மா வீட்டு பேஜ் எப்படி ஆகு? எங்க வீட்டுல உள்ள காரியத்துல இப்பெல்லாம் பாக்கியதாரு. அம்மா அவிய பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டுங்க. காலில் எல்லாம் பயங்கர அடி, நடக்க முடியாம கிடக்குங்க. நான் இனி ஒரு நாள் வரல. என்ன அத்தியாயிலையா போட்டியா? செல்லிருப்பி நான் வந்து போட்டு தரேன் சொன்ன. அது ஒன்ன காணலையா, அதான் எல்லாம் கட்டஞ்சாய போடலாம். ஏன் சும்மா பார்த்துட்டு இருக்கேன்னு பாக்குதியாளா? யானை மதம் பிடிச்சமா 4 மரத்தை குத்தி போடதான் செய்யும். இடையில போகும்போது நமக்கு கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 1 hour later. யாரும் மெதுவாகவே பார்ப்போம்.
சரிங்க, சாப்பாடு எடுக்கட்டா? எனக்கு வேண்டாம். பிள்ளைகளும் சாப்பிடல. இப்போ கொஞ்சம் போல எடு. இவ்வளோ தான் சிம்பிள். பதிலு செல்ல போனா சண்டை தான் பெருசாகும். சண்டை பிடிச்சான்னு வச்சுக்கிடுங்க, அவனும் தின்ன மாட்டான், நம்மளையும் தின்ன விட மாட்டான். இப்போ பார்த்தீங்களா 5 நிமிஷம் வாய மூடிட்டு இருந்தனால பிரச்சனை சாவி. இதுதான் வாழ்க்கை. 500, 700, 800, 900, 300 ரூபாயை விழுங்கிட்டேன். லே ஒன்னே சம்பளம் 1200 ரூபாயில மீதி உள்ள பணத்தை எவ்வளவுல கொண்டு கொடுத்த? ஓ, வாயில என்ன பழமாயிரு, வாதம் பதில் செல்லல. அம்மா உடம்பு சரியில்லை, ஆசிரியர் பணம் கேட்டனாதான். ரொம்ப பெரிய மகாராணி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டா. இன்னும் உனக்கு பணம் மரியாதையா கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்தா மட்டும் இங்க வந்தா போற. மருமோள, ஏன் மாமி நான் இதை வச்சியா? என்னத்த இது பிடி முதல்ல? இது வீட்டு செலவுக்கு வேண்டி அவன் தரப்பான, நான் இன்னும் ஞாபகம் இல்லாத வாங்கிட்டேன். அதுக்கு பிறகுதான் ஞாபகம் வந்து எல்லா மாசமும் வீட்டு செலவு உள்ள பணத்தை என்ன கையில தான் கொண்டு தருவேன். நான் தான் வீட்டுல வரவு செலவு கணக்கோள எல்லாம் பாக்கியது. இனி அப்படி இல்லை, இனி நீ உண்டு இல்ல. நீ தான் வீட்டுல உள்ள எல்லா காரியங்களையும் பார்த்துக்கிடணும். வீட்டுல உள்ள நல்லது கெட்டதெல்லாம் உன் பொறுப்பு. நான் இனி எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியாது. நீ தான் இந்த வீட்டோட குடும்ப தலைவர். நான் கல்யாணம் முடிஞ்சு வரப்ப எனக்கு மாமியார் என்னட்ட ஒப்படைச்சது, அதை நான் உன்னிட்ட ஒப்படைச்சாச்சு. நீ பார்த்து எடுத்து செய்யன. அது நான் எப்படி மாமி? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மருமலை. 1-2 நாள் ஒருமையா இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகும். சரியா? என்ன நடக்குது இங்க? ஒரு மாமியாரும் வீட்டு பொறுப்பை மருமகள்கிட்ட கொடுக்க மாட்டேன். இவைய மட்டும் ஏன் நல்ல மாமியாரா இருக்கும்னு தோணுது. அன்புக்காக இயங்கும் இதயம் ஒரு குழந்தை மாதிரி ஏமாந்து போகுமே தவிர ஒருபோதும் யாரையும் ஏமாற்றாது.